ஓம் சாந்தி. 9/2/2025 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 18/1/2004 மதுபன். முரளியின் தலைப்பு வேர்ல்ட் அத்தாரிட்டியினுடைய, அதாவது உலகத்தின் அதிகாரியினுடைய நேரடி குழந்தைகள் என்ற இந்த நினைவை எமர்ஜ் ரூபத்தில் வைத்து சர்வ சக்திகளையும் கட்டளைப்படி நடத்துங்கள். இன்று நாலாபுறங்களிலும் ஸ்நேகம் என்ற அலைகளில் அனைத்து குழந்தைகளும் மூழ்கியிருக்கிறார்கள். அனைவருடைய உள்ளத்திலும் விசேஷமாக பிரம்மா தந்தையின் நினைவு எமர்ஜ் ரூபத்தில் இருக்கிறது. அமிர்த வேளையில் இருந்தே சாகார பாலனை அடைந்த ரத்தினங்கள், மேலும் அலௌகீக பாலனை அடைந்த ரத்தினங்கள் இருவருடைய உள்ளத்தின் நினைவுகளின் மாலைகள் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்து விட்டது. அனைவருடைய உள்ளத்திலும் பாப்தாதாவின் நினைவின் படம் தென்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் தந்தையின் உள்ளத்தில் அனைத்து குழந்தைகளின் ஸ்நேகம் நிறைந்த நினைவுகள் நிறைந்திருக்கிறது. அனைவருடைய உள்ளத்திலும் என்னுடைய பாபா என்ற ஒரே ஒரு ஸ்நேகம் நிறைந்த பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது. மேலும் தந்தையின் உள்ளத்தில் என்னுடைய இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே என்ற இந்த பாடல்தான் ஒலித்து கொண்டிருக்கிறது. இந்த தானாகவே ஒலிக்கும் பாடல், உள்ளுக்குள் ஒலிக்கும் பாடல் எவ்வளவு பிரியமானதாக இருக்கிறது. பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் ஸ்நேகம் நிறைந்த நினைவிற்கு கைமாறாக இதயத்தின் ஸ்நேகம் நிறைந்த ஆசீர்வாதங்களை பல கோடி மடங்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய மனதிற்குள்ள என்னுடைய பாபா என்ற பாடல் ஒலிக்குது அப்படின்னா, பாபாவுடைய இதயத்துல எந்த பாடல் ஒலிக்குது பாருங்க. என்னுடைய இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே என்ற பாடல் ஒலித்து கொண்டே இருக்கின்றார். இது ஆட்டோமேட்டிக்காக ஒலித்து கொண்டே இருக்கின்றார். இந்த ஆட்டோமேட்டிக் பாடல், உள்ளுக்குள்ளே ஒலிக்கும் பாடல் எவ்வளவு பிரியமானதாக இருக்கின்றார். இப்பொழுதும் கூட உள்நாடு மற்றும் அயல்நாடு குழந்தைகள் ஸ்நேக கடலில் மூழ்கி இருப்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நினைவு நாள் விசேஷமாக குழந்தைகளை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்றைய நாள் பிரம்மா தந்தை மூலம் குழந்தைகள் கிரீடத்தை அணிந்து கொண்ட நாளாக இருக்கிறது. பிரம்மா தந்தை நிமித்த குழந்தைகளுக்கு உலக சேவைக்கான பொறுப்பு கிரீடத்தை அணிவித்தார். தான் சுயம் மறைந்து குழந்தைகளை சாகார ரூபத்தில் நிமித்தமாக்கினார், நினைவு திலகமிட்டார். தனக்கு சமமாக அவ்வியக்த சொரூபத்தின் ஒளி கிரீடத்தை அணிவித்தார். சுயம் செய்விப்பவராகி குழந்தைகளை செய்பவர்களாக ஆக்கினார். ஆகையால் இந்த நாளை நினைவு நாளில் இருந்து சக்திசாலியான நாள் என்று சொல்லப்படுகிறது. நினைவு மட்டுமல்ல, நினைவின் கூடவே அனைத்து சக்திகளும் குழந்தைகளுக்கு வரதானமாக கிடைத்திருக்கிறது. அதாவது 18th ஜனவரியினுடைய முரளி இல்லையா, பிரம்மா தந்தையினுடைய நினைவு எல்லாருக்கும் வரதா செய்யும். ஆகையில நினைவு மட்டும் இல்லை, 18 ஜனவரி அப்படின்னா நினைவின் கூடவே அனைத்து சக்திகளும் குழந்தைகளுக்கு வரதானமாக கிடைத்த நாள் அப்படின்றார். பாப்தாதா அனைத்து குழந்தைகளை அனைத்து நினைவு சொரூபங்களோடு பார்த்து கொண்டிருக்கிறார். மாஸ்டர் சர்வசக்திவான் சொரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். சக்திவான் அல்ல, சர்வசக்திவானாக பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சர்வ சக்திகள் தந்தையின் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் வரதான ரூபத்தில் கிடைத்திருக்கிறது. தெய்வீக ஜென்மம் எடுத்த உடனேயே பாப்தாதா சர்வசக்திவான் பவ என்ற வரதானம் கொடுத்திருக்கிறார். இது ஒவ்வொருவருடைய பிறந்த நாள் வரதானம் ஆகும். கிடைத்திருக்கும் இந்த சக்திகளை வரதான ரூபத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள்.
சக்திகளோ ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைத்திருக்கிறது. ஆனால் காரியத்தில் ஈடுபடுத்துவதில் வரிசை கிரமம் ஏற்பட்டு விடுகிறது. ஒவ்வொரு சக்தியின் வரதானத்திற்கும் உரிய நேரத்தில் கட்டளையிட முடியும். ஒருவேளை வரங்களை வழங்கக்கூடிய வள்ளலின் வரதானங்களின் நினைவு சொரூபமாகி உரிய நேரத்தில் கட்டளையிட்டீர்கள் என்றால் ஒவ்வொரு சக்தியும் ஆஜராகியே தீர வேண்டும். அதாவது என்கிட்ட சக்திகள் இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாப்தாதா என்ன சொல்லிட்டு இருக்கிறார்? பிறந்த உடனேயே சர்வ சக்திகளையும், அதாவது அனைத்து சக்திகளையும் நான் வரதான ரூபத்துல நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்றார். எல்லார்கிட்டையும் அது இருக்கு. உரிய நேரத்துல நீங்க காரியத்துல ஈடுபடுத்தணும், அவ்வளவுதான். மேலும் அந்த சக்திகளின் மீது உங்களுக்கு அதிகாரமும் இருக்கு. கட்டளை இடுங்க அப்படின்றார். கட்டளை இடணும் அப்படின்னா வரங்களை வழங்கக்கூடிய வள்ளல் தந்தை எனக்கு இந்த வரதானங்கள் கொடுத்திருக்கிறார் அப்படின்ற அந்த நினைவு ஸ்வரூபத்துல இருந்து நீங்க கட்டளை இட்டீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொரு சக்தியும் ஆஜராகியே தீரணுன்றார். அடைந்த வரதானத்தின் எஜமான தன்மையின் நினைவு ஸ்வரூபத்தில் இருந்து நீங்கள் கட்டளையிடுங்கள். அப்போது சக்திகள் உரிய நேரத்தில் காரியத்தில் ஈடுபடவில்லை என்பது நடக்கவே நடக்காது. அதாவது வரதானங்கள் கிடைச்சிருக்கு, ஆனா நீங்க கட்டளையிடணும். உரிய நேரத்துல அந்த சர்வ சக்திகள் உங்களுக்கு பயன்படணும். அப்படி பயன்படணும் அப்படின்னா நீங்க எஜமான தன்மையின் நினைவு சொரூபத்துல இருந்து கட்டளையிடணும். இத்தனை சர்வ சக்திகள் எனக்கு வரதானமாக கிடைச்சிருக்கு, இது என்னுடைய சொத்து, என்னுடைய உரிமை, அல்லது எனக்கு அதிகாரம் இருக்குன்ற தன்மையில நீங்க கட்டளையிட்டீங்கன்னா கண்டிப்பா சக்திகள் உரிய நேரத்துல காரியத்துல ஈடுபடும். ஆனால் எஜமானனாகி மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நினைவின் சீட்டில் செட்டாக வேண்டும். சீட்டில் செட்டாகாமல் கட்டளையிட்டால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதாவது பதவியில் இல்லை என்றால் அவர்களுடைய ஆர்டர் ஏற்றுக்கொள்ளப்படாது. குழந்தைகள், பாபா நாங்கள் உங்களை நினைவு செய்யும் போது நீங்கள் ஆஜராகி விடுகிறீர்கள், எதிரில் வந்து விடுகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். ஆக பாபாவே ஆஜராகி விடும்போது சக்திகள் ஏன் ஆஜராகாது? எவ்வளோ அழகா பாபா கேட்டுட்டு இருக்கிறார். நீங்க கூப்பிட்டு நானே வரும்போது என்னுடைய சக்திகள் வராதா அப்படின்னு கேட்கிறார். விதி பூர்வமாக எஜமானன் என்ற அதிகாரத்துடன் மட்டும் கட்டளையிடுங்கள். கட்டளையிடுறீங்க, ஆனால் அந்த எஜமான தன்மையில இருந்து, நான் எஜமானன் என்ற உணர்வுல இருந்து கட்டளையிடுங்க அப்படின்றார். இந்த சர்வ சக்திகள் சங்கம யுகத்தின் பரமாத்மாவின் விசேஷ சொத்தாகும். சொத்து யாருக்காக இருக்கும்? குழந்தைகளுக்காக தானே சொத்து இருக்கும். எனவே அதிகாரத்துடன் நினைவு ஸ்வரூபம் என்ற சீட்டில் செட்டாகி கட்டளை இடுங்கள். ஏன் கடின உழைப்பு செய்கிறீர்கள்? கட்டளை இடுங்கள். வேர்ல்டு அத்தாரிட்டியினுடைய நேரடி குழந்தைகள் என்ற இந்த நினைவின் போதை சதா எமர்ஜாகி இருக்க வேண்டும். அதாவது உலகத்தின் அதிகாரியினுடைய நேரடி குழந்தைகள் என்ற இந்த நினைவு சதா வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்றார். தன்னை தானே சோதியுங்கள். வேர்ல்டு ஆல்மைட்டி அத்தாரிட்டியின், அதாவது உலகத்தின் சர்வசக்திவானின் அதிகாரி ஆத்மா என்ற நினைவு தானாகவே இருக்கிறதா? நான் யாரு அப்படின்ற அந்த நினைவு சதா உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்கிறார். நான் சாதாரண ஆத்மா இல்ல, வேர்ல்டு ஆல்மைட்டி அத்தாரிட்டியினுடைய அதிகாரி ஆத்மா. ஆகையால அந்த நினைவு தானாகவே இருக்கிறதா அல்லது அவ்வப்போது இருக்கிறதா? இன்றைய நாட்களில் அதிகாரம் அடைவதில்தான் சண்டையே நடக்கிறது. ஆனால் உங்கள் அனைவருக்கும் பரமாத்மா அதிகாரம், பரமாத்மா சக்திகள் பிறந்த உடனேயே கிடைத்திருக்கிறது.
எனவே தன்னுடைய அதிகாரத்தின் பவரில் இருங்கள். தானும் சக்திசாலியாக இருங்கள். மேலும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தி கொடுங்கள். அனைத்து ஆத்மாக்களும் இந்த நேரத்தில் பிச்சைக்காரர்களாக, அதாவது சக்திகளை யாசிப்பவர்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய சிலைகளுக்கு முன்பும் சென்று யாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே தந்தை கூறுகிறார், ஹே சக்திசாலி ஆத்மாக்களே, அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தி கொடுங்கள். அதற்கு ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விஷயத்தில் கவனம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பாப்தாதா அந்த சமிகையும் கொடுத்திருக்கிறார். அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கு கவனம் கொடுக்கணும் அதையும் ஏற்கனவே பாபா சமிகை கொடுத்திருக்கிற அப்படின்றார். ரிசல்ட்டில் பாப்தாதா மெஜாரிட்டி குழந்தைகளின் சங்கல்பம் மற்றும் நேரம் வீணாகிறது என்பதை பார்த்தார். மின்சாரத்தின் தொடர்பு கொஞ்சம் தளர்ந்தால் அல்லது கசிவு ஏற்பட்டால் லைட் சரியாக எரியாது. அதேபோல் இந்த வீணானவைகள் என்ற கசிவு சக்திசாலி நிலையை, சதாகால நினைவை உருவாக்க விடாது. அதாவது வீணெண்ணங்கள் என்ற கசிவு சதா அந்த சக்திசாலி நினைவுல இருக்க விடாது, அந்த நிலையை உருவாக்க விடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது மின்சாரத்துல ஏதாவது லீக்கேஜ் இருந்தது அப்படின்னா எப்படி லைட் சரியா எரியாதோ, அதே போல வீணெண்ணங்களின் லீக்கேஜ் இருந்தது அப்படின்னா, கசிவு இருந்ததுன்னா சக்திசாலி நிலை சதாகால நினைவாக இருக்காது அப்படின்றார். அந்த நிலையை உருவாக்க விடாது அப்படின்றார். எனவே வேஸ்டை பெஸ்டாக ஆக்குங்கள். அதாவது வீணானதை சிறந்ததாக மாற்றுங்கள். சேமிப்பின் திட்டத்தை, அதாவது சேமிப்பின் ஸ்கீமை உருவாக்குங்கள். முழு நாளும் எவ்வளவு வீணாகியது, சிறந்ததாக எவ்வளவு ஆகியது என்பதின் சதவிகிதத்தை பாருங்கள். ஒருவேளை 40% வீணாகியது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது 20% வீணாகியது என்றால் அதை சேமியுங்கள். அதாவது வீணாக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். கொஞ்சம்தானே வீணாகிறது, பாக்கி முழு நாளும் நன்றாக இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். ஆனால் வீணாக்கும் இந்த பழக்கம் நீண்ட காலமாக இருக்கின்ற காரணத்தினால் கடைசி நொடியில் ஏமாற்றிவிடக் கூடும். வரிசை கிரமமாக ஆக்கிவிடும், நம்பர் 1 ஆக விடாது. ஆரம்பத்தில் எப்படி பிரம்மா பாபா தன்னை சோதனை செய்வதற்காக தினமும் இரவில் சபையை கூட்டினார். எந்த சபை? குழந்தைகளுடையதல்ல, தன்னுடைய கர்மேந்திரியங்களின் சபையை கூட்டினார். முக்கிய மந்திரியாகிய மனமே, உன்னுடைய இந்த நடத்தை நன்றாக இல்லை, கட்டளைப்படி நட என்று கட்டளையிட்டார். ஹே சம்ஸ்காரமே, கட்டளைப்படி நட, ஏன் மேலே கீழே ஆனது? காரணத்தை நிவாரணம் செய் என்பார். அதாவது பிரம்மா பாபா சபையை கூட்டி சம்ஸ்காரத்திற்கு கட்டளையிடுவாரா, செக் பண்ணுவாரா. ஏன் இந்த மாதிரி நடந்தது, ஏன் பழைய சம்ஸ்காரம் இன்னைக்கு எமர்ஜ் ஆனது, ஏன் மேலே கீழே ஆனது, காரணத்தை கண்டுபிடிச்சு நிவாரணம் செய் அப்படின்னு கட்டளையிடுவாரா. இப்படி பிரம்மா பாபா ஒவ்வொரு நாளும் அஃபிஷியலாக, அதாவது அதிகாரபூர்வமாக, சிஸ்டமேட்டிக்காக சபையை கூட்டினார். அதுபோல் தினமும் தன்னுடைய சுயராஜ்ய சபையை கூட்டுங்கள். சில குழந்தைகள் பாப்தாதாவிடம் இனிமேலும் இனிமையான உரையாடல் செய்கிறார்கள், பர்சனல் உரையாடல் செய்கிறார்கள். அதாவது தனிப்பட்ட உரையாடல் செய்கிறாங்க. என்னவென்று சொல்லட்டுமா? குழந்தைகள், நீங்க என்கிட்ட பர்சனலி பேசுறீங்க, அது என்னவென்று சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு என்னுடைய எதிர்கால சித்திரத்தை காண்பியுங்கள், நான் என்னவாக ஆகுவேன் என்று கேட்கிறார்கள். ஆதி ரத்தினங்களுக்கு இது நினைவிருக்கும்.
ஆரம்பத்தில் ஜெகதம்பாவிடம் அனைத்து குழந்தைகளும் தன்னுடைய சித்திரத்தை கேட்டார்கள். மம்மா, நான் என்னவாக ஆகுவேன், என்னுடைய சித்திரத்தை கொடுங்கள் என்று கேட்டார்கள். பாப்தாதாவிடமும் உரையாடல் செய்யும் போது தங்களுடைய சித்திரத்தை கேட்கிறார்கள். உங்கள் அனைவருடைய மனம் கூட என்னுடைய சித்திரம் கிடைத்துவிட்டால் நன்றாக இருக்கும் என்று விரும்புகிறதல்லவா? ஆனால் பாப்தாதா கூறுகிறார், பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு விசித்திரமான கண்ணாடி கொடுத்திருக்கிறார். என்ன கண்ணாடி? நிகழ்காலத்தில் நீங்கள் சுயராஜ்ய அதிகாரிகள் அல்லவா? சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீர்களா? சுயராஜ்ய அதிகாரிகள் தானே? ஆம் என்றால் கை உயர்த்துங்கள். சுயராஜ்ய அதிகாரிகளாக இருக்கிறீர்களா? நல்லது. சிலர் கை உயர்த்தாமல் இருக்கிறீர்கள். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறீர்களா என்ன? நல்லது. அனைவரும் சுயராஜ்ய அதிகாரிகளாக இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். இந்த சுயராஜ்ய அதிகாரத்தின் சார்ட் தான் உங்கள் எதிர்கால பதவியின் முகத்தை காண்பிக்கும் கண்ணாடியாக இருக்கிறது. இந்த கண்ணாடி அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது தானே? அதாவது பாப்தாதாவிடம் உரையாடல் செய்யும் போது, பாபா என்னுடைய எதிர்கால சித்திரத்தை காட்டுங்க, எதிர்காலத்துல நான் என்னவாக ஆக போறேன் அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய குழந்தைகள் கேட்குறாங்க. அதுக்கு பாபா சொல்றார், நான் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே நான் ஒரு விசித்திரமான கண்ணாடியை கொடுத்துருக்குறேன், அதுல நீங்க பார்த்துக்கோங்க, உங்களுக்கே தெரியும் அப்படின்றார். அப்ப அந்த கண்ணாடி எது? சுயராஜ்ய அதிகாரத்தின் சார்ட். அதாவது ஒரு முழு நாள் நான் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறேனா, கர்மேந்திரியங்களுக்கு அடிமையாயிடுறேனா, சம்ஸ்காரத்துக்கு அடிமையாயிடுறேனா, இல்லை அதிகாரியாக இருக்கிறேனா, இதை பார்த்துக்கிட்டாலே நீங்க என்ன ஆக போறீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதுதான் அந்த கண்ணாடி அப்படின்றார். இந்த கண்ணாடி எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு தானே அப்படின்னு கேட்கிறார். கண்ணாடி கிடைச்சிருக்கலாம், ஆனா தெளிவாக இருக்கா அதையும் கேட்கிறார். தெளிவாக இருக்கிறது தானே? அப்படி எந்த கருப்பு கரைகளும் படியவில்லை தானே? சரி, கருப்பு கரைகள் இருக்காது, ஆனால் சில நேரங்களில் சூடான நீரினால் மூடு பனி போன்று கண்ணாடியில் படிந்து விடுகிறது. அதாவது சுடு தண்ணியினுடைய ஸ்டீம், அந்த ஆவி சில நேரத்துல கண்ணாடியில ஃபாக் மாதிரி படிஞ்சிடுது. பனி கண்ணாடியில் படியும் போது கண்ணாடி தெளிவாக தெரிவதில்லை. பாபா பாத்ரூம்னுடைய எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். குளிக்கும் போது அனைவருக்கும் அனுபவம் இருக்கும். அதே போன்று ஏதாவது ஒரு கர்மேந்திரியம் கூட இன்று வரை உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்றால், கட்டுப்பாட்டில் இருக்கிறது, ஆனால் அவ்வப்போது இருப்பதில்லை. எந்த கர்மேந்திரியமாக இருந்தாலும், அது கண்ணாக இருக்கலாம், வாயாக இருக்கலாம், காதாக இருக்கலாம், காலாக இருக்கலாம். காலும் அவ்வப்போது கெட்ட சகவாசத்தின் பக்கம் சென்று விடுகிறது. ஆக காலும் கட்டுப்பாட்டில் இல்லை அல்லவா? குழு சேர்த்து அமர்ந்து விடுவார்கள். ராமாயணம் மற்றும் பாகவதத்தின் தலைகீழான கதை கேட்பார்கள். சரியான விஷயத்தை கேட்க மாட்டார்கள். அதாவது கர்மேந்திரியங்களை பற்றி சொல்லும் போது அது கண்ணாக இருக்கலாம், வாயாக இருக்கலாம், காதாக இருக்கலாம், காலாகவும் இருக்கலாம் அப்படின்றார். கால்கள் கூட என்ன செய்யறதா, கெட்ட சகவாசத்தின் பக்கம் போயிடுறதா. ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டு உட்காந்து புறம் பேசிட்டு இருப்பாங்க, அவங்கள பத்தி இவங்கள பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. தலைகீழான விஷயங்கள் தான் பேசுவாங்க. ராமாயணம், பாகவதம், இப்படி அப்படி அப்படின்னு தலைகீழான விஷயங்கள் தான் பேசிட்டு இருப்பாங்க. நல்ல விஷயங்கள் எல்லாம் பேச மாட்டாங்க. அதனால கால்கள் கூட கட்டுப்பாட்டுல இருக்கிறது இல்லை அப்படின்றார். ஆக எந்த ஒரு கர்மேந்திரியமும் சங்கல்பம் நேரம் சகிதமாக கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் அதை வைத்து இதை சோதனை செய்தாலே போதும்.
அதாவது சுயராஜ்யத்தில் கட்டுப்படுத்தும் சக்தி இல்லை என்றால் உலக ராஜ்யத்தை எப்படி கட்டுப்படுத்துவீர்கள்? ராஜாவாக எப்படி ஆகுவீர்கள்? அங்கு அனைத்தும் அக்யூரேட்டாக இருக்கும். கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் அனைத்தும் தானாகவே சங்கமயுகத்தின் முயற்சியின் பலனாக கிடைத்திருக்கும். அதாவது சத்தியுகத்துல எல்லாமே மிக சரியாக இருக்கும். கட்டுப்படுத்தும் சக்தியும் இருக்கும், ஆளும் சக்தியும் இருக்கும். எல்லாமே சங்கம யுகத்தினுடைய முயற்சியின் பலனாக அங்கே இருக்கும். அங்கே போய் எதுவுமே நம்ம அடையணுன்றது இல்லை. எனவே சங்கம யுகத்தில், அதாவது நிகழ்கால நேரத்தில் ஒருவேளை கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் குறைவாக இருக்கிறது என்றால், அதாவது முயற்சி குறைவாக இருந்தது என்றால் பிராலப்தம் என்னவாக இருக்கும்? அதாவது முயற்சி குறைவாக இருந்ததுன்னா அந்த முயற்சியின் பலன் என்னவாக இருக்கும்? அதாவது என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இங்க கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் இருந்தால்தான் அங்கேயும் நீங்க ராஜ்யம் செய்ய முடியும். இங்க இல்ல, குறைவாக இருக்கு, இல்ல முயற்சி குறைவாக இருக்குன்னா இந்த முயற்சியினுடைய பலன் தானே அங்க. ஆகையால முயற்சி இல்லைன்னா பலன் என்னவாக இருக்கோ யோசிங்க அப்படின்றார். கணக்கு பார்ப்பதில் புத்திசாலிகள் தானே. ஆக இந்த கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பாருங்கள், தன்னுடைய தோற்றத்தை பாருங்கள். அதாவது நான் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறேனா, எனக்குள்ள கட்டுப்படுத்தும் சக்தி ஒழுங்கா இருக்கா, ஆளும் சக்தி நல்லா இருக்கா, இதை பார்த்துக்கிட்டாலே நீங்க என்னவாக ஆக போறீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றார். ஆகையால இந்த கண்ணாடியில உங்க முகத்தை பார்த்துக்கோங்க, உங்க தோற்றத்தை பார்த்துக்கோங்க அப்படின்றார். அப்போ அதுல என்ன தெரியுது? உங்க முகம் எப்படி தெரியுது? ராஜாவாக தென்படுகிறதா, ராயல் குடும்பத்தினராக தென்படுகிறதா, ராயல் பிரஜையாக தென்படுகிறதா, சாதாரண பிரஜையாக தென்படுகிறதா? எப்படிப்பட்ட தோற்றம் தென்படுகிறது? சித்திரம் கிடைத்து விட்டதா? இந்த சித்திரத்தின் மூலம் சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் சோதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் நீண்டகால முயற்சியில்தான் நீண்டகால ராஜ்ய பாக்கியத்தின் பலன் இருக்கிறது. ஒருவேளை கடைசி நேரத்தில் எல்லையற்ற வைராகியம் வந்துவிடும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், அதாவது கடைசி நேரத்தில் வந்தது என்றால் அது நீண்ட கால முயற்சியாக இருக்குமா அல்லது குறுகிய கால முயற்சியாக இருக்குமா? நீண்ட காலம் என்று சொல்ல முடியாதல்லவா? சில நேரத்துல சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரத்துல கடைசியில வைராகியம் வந்துரும் அப்படின்னு. அதுக்கு பாபா புரிய வச்சிட்டு இருக்காரு. சரி வரும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் கடைசியில வருது அப்படின்னா அப்போ அதை நீண்ட காலத்தினுடைய லிஸ்ட்ல சேர்க்க முடியாது இல்லையா? கடைசியில தானே வந்தது. அப்போ நீண்ட கால முயற்சி ஆகாது, குறுகிய கால முயற்சின்னு தானே சொல்ல முடியும். எனவே 21 பிறவிகள் முழுமையாக ராஜ்ய அதிகாரி ஆக வேண்டும். சிம்ஹாசனத்தில் அமர விட்டாலும் சரி, ஆனால் ராஜ்ய அதிகாரியாக இருக்க வேண்டும். இந்த நீண்ட கால முயற்சிக்கும் நீண்ட கால பிராப்திக்கும் கனெக்ஷன் இருக்கிறது. ஆகையால் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். இப்போது விநாசத்திற்கான தேதியே இன்னும் ஃபிக்ஸ் ஆகவில்லை, தெரியவே இல்லை. 8 ஆண்டுகள் ஆகுமோ 10 ஆண்டுகள் ஆகுமோ தெரியவில்லையே. ஆகையால் வரக்கூடிய காலகட்டங்களில் ஆகிடேன் என்று இருக்கக்கூடாது. உலகத்தின் இறுதி பற்றி யோசிப்பதற்கு முன் தன்னுடைய பிறவியின் இறுதி காலம் பற்றி யோசியுங்கள். உங்களிடம் உங்களுடைய கடைசி தேதி முடிவாகி இருக்கிறதா? இந்த தேதியில் எனக்கு மரணம் ஏற்படும் என்று யாருக்காவது தேதி முடிவாகி இருக்கிறதா? யாரிடமாவது இருக்கிறதா? இல்லை அல்லவா? அதுபோல் உலகத்தின் முடிவும் கண்டிப்பாக நடக்கத்தான் போகிறது. வரவேண்டிய சரியான நேரத்தில் வரதான் போகிறது.
ஆனால் முதலில் தன்னுடைய இறுதி காலத்தை பற்றி யோசியுங்கள் மற்றும் ஜெகதம்பாவின் ஸ்லோகனை நினைவில் வையுங்கள். என்ன ஸ்லோகன்? ஒவ்வொரு நொடியும் தன்னுடைய கடைசி நொடி என்று புரிந்து கொள்ளுங்கள். உலகத்திற்கும் சரி, உங்களுக்கும் சரி, இறுதி நேரத்திற்கான தேதி சொல்லப்பட மாட்டாது. அனைத்தும் திடீரென்று நடக்கும் விளையாட்டாகும். ஆகையால் சபையை கூட்டுங்கள். ஹே ராஜாக்களே, சுயராஜ்ய அதிகாரி ராஜாக்களே, தன்னுடைய சபையை கூட்டுங்கள், கட்டளைப்படி நடத்துங்கள். ஏனென்றால் எதிர்காலத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கும் என்று பாடப்பட்டிருக்கிறது. இயல்பாக இருக்கும். லா அண்ட் ஆர்டர், அதாவது அன்பு மற்றும் சட்டம் இரண்டும் சமநிலையில் இருக்கும், இயற்கையாகவே இருக்கும். இது சட்டம் என்று ராஜா எந்த ஒரு சட்டத்தையும் பிறப்பிக்க மாட்டார். எப்படி இன்றைய நாட்களில் சட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்களோ அதுபோல் உருவாக்க மாட்டார். இன்றைய நாட்களில் காவல்துறையினரும் கூட சட்டத்தை மீறிவிடுகிறார்கள். ஆனால் அங்கு நேச்சுரலாகவே லா அண்ட் ஆர்டரின் பேலன்ஸ் இருக்கும். ஆக இப்பொழுது சர்வசக்திவான் என்ற சீட்டில் செட்டாகி இருங்கள். அப்போது இந்த கர்மேந்திரியங்கள், சக்திகள், குணங்கள் அனைத்தும் உங்கள் முன்பு சரி ஐயா, சரி ஐயா என்று சொல்லும், ஏமாற்றாது. ஆக இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்? அடுத்த நினைவு நாளன்று எந்த விழா கொண்டாடுவீர்கள்? ஒவ்வொரு ஜோனும் விழா கொண்டாடுகிறீர்கள் அல்லவா? கௌரவிக்கும் விழாவும் நிறைய கொண்டாடி விட்டீர்கள். இப்பொழுது சதா ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் நேரத்தின் வெற்றிக்கான விழாவை கொண்டாடுங்கள். இந்த விழாவை கொண்டாடுங்கள். வீணானவைகள் அழிந்துவிட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் வெற்றி மூர்த்தி ஆகுவதினால் ஆத்மாக்களுக்கு திருப்தி என்ற வெற்றி கிடைக்கும். நாலா புறங்களிலும் நிராசையிலிருந்து சுப ஆசைகளின் நம்பிக்கை தீபம் ஏற்றப்படும். எந்த ஒரு வெற்றி கிடைத்தாலும் தீபத்தை ஏற்றுவார்கள் அல்லவா? இப்பொழுது உலகத்தில் நம்பிக்கை தீபத்தை ஏற்றுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவிற்குள்ளும் ஏதாவது ஒரு நிராசை இருக்கத்தான் செய்கிறது. நிராசையின் காரணத்தினால் தொந்தரவு இருக்கிறது, டென்ஷன் இருக்கிறது. எனவே ஹே அழியாத தீபங்களே, இப்பொழுது நம்பிக்கை தீபங்களின் தீபாவளி கொண்டாடுங்கள். முதலில் தன் மீது நம்பிக்கை, பிறகு அனைவரின் மீதும் நம்பிக்கை வையுங்கள். கேட்டீர்களா? அதாவது நீங்க வெற்றி மூர்த்தி ஆயிட்டீங்கன்னா ஆத்மாக்களுக்கும் கூட திருப்தி கிடைக்கும். நிராசையில இருக்காங்க, அப்ப அவங்களுக்கு திருப்தி கிடைச்சது அப்படின்னா நம்பிக்கை தீபம் ஏற்றப்படும். இது போல நம்பிக்கை தீபங்களை ஏற்றி நம்பிக்கை தீபங்களின் தீபாவளி கொண்டாடுங்க அப்படின்றார். ஏன்னா நிராசையின் காரணமாக எல்லாரும் தொந்தரவுல இருக்கிறாங்க, டென்ஷன்ல இருக்காங்க. ஹே அழியாத தீபங்களே, நம்பிக்கை தீபங்களை ஏற்றுங்க அப்படின்றார். மற்றபடி பாப்தாதா குழந்தைகளின் சிநேகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். சிநேகம் என்ற பாடத்தில் சதவிகிதம் நன்றாக இருக்கிறது. நீங்கள் இவ்வளவு முயற்சி எடுத்து இங்கு எதற்காக வந்திருக்கிறீர்கள்? உங்களை அழைத்து வந்தது யார்? ட்ரெயின் அழைத்து வந்ததா? விமானம் அழைத்து வந்ததா? அல்லது சிநேகம் அழைத்து வந்ததா? சிநேகம் என்ற விமானத்தின் மூலம் வந்து சேர்ந்து விட்டீர்கள். எனவே சிநேகம் என்ற விஷயத்தில் பாஸ் ஆகி விட்டீர்கள். இப்பொழுது சர்வ சக்திகளில் மாஸ்டராக இருக்கிறேன், இதில் பாஸ் ஆக வேண்டும். அப்போது இந்த இயற்கை, இந்த மாயை, இந்த சம்ஸ்காரம் போன்ற அனைத்தும் உங்களுடைய வேலைக்காரர்களாக ஆகிவிடும். ஒவ்வொரு நேரமும் எஜமானரே உங்களுடைய கட்டளை என்ன என்று எதிர்பார்த்து காத்திருக்கும்.
பிரம்மா தந்தையும் எஜமானராகி உள்ளுக்குள்ளேயே இப்படி சூக்ஷ்ம முயற்சி செய்தார். எப்படி சம்பன்னன் ஆனார் என்று உங்களுக்கு தெரிய வந்ததா? கூண்டு திறந்து விட்டது, பறவை பறந்து விட்டது. அதாவது சாகார உலகத்தின் கணக்கு வழக்கு, சாகார உடலின் கூண்டு திறக்கப்பட்டு விட்டது, பறவை பறந்து விட்டது. அதாவது பிரம்மா தந்தை உள்ளுக்குள்ளே அவ்வளோ முயற்சி செய்தார். யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சதா? உள்ளுக்குள்ளே குப்தமா செய்தார். எப்படி அவர் சம்பன்ன நிலை அடைஞ்சார் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சதா? கூண்டு திறக்கப்பட்டது, பறவை பறந்து விட்டது அப்படின்றார். அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே அவர் கணக்கு வழக்கு எல்லாம் முடிச்சுக்கிட்டாரு. அதனால அந்த உடலின் கூண்டு திறக்கப்பட்டது, ஆத்ம பறவை பறந்து விட்டது அப்படின்றார். இப்போது பிரம்மா பாபாவும் உயிரிலிருந்து, அதாவது உள்ளத்திலிருந்து மிகவும் அன்பாக, குழந்தைகளே சீக்கிரம் வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள், இப்பொழுதே வாருங்கள் என்று வரவேற்று கொண்டிருக்கிறார். ரெக்கை கிடைத்து விட்டதல்லவா? அனைவரும் ஒரு வினாடியில் தன்னுடைய மனதில் இந்த ட்ரில் செய்யுங்கள், இப்பொழுதே செய்யுங்கள். அனைத்து எண்ணங்களையும் நிறுத்திவிடுங்கள், இந்த ட்ரில் செய்யுங்கள். ஓ பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா, நான் உங்களுக்கு சமமாக அவ்வியக்த ரூபதாரியாக இதோ ஆகியே விட்டேன் என்று ட்ரில் செய்யுங்கள். பாப்தாதா ட்ரில் செய்வித்தார். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள ஸ்நேகம் மற்றும் சக்திசாலியான குழந்தைகளுக்கு, நாலாபுறங்களிலும் உள்ள சுயராஜ்ய அதிகாரி மற்றும் உலக அதிகாரி குழந்தைகளுக்கு, நாலாபுறங்களிலும் உள்ள மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற சீட்டில் செட்டாகி இருக்கும் தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கு, சதா எஜமானராகி இயற்கை, சம்ஸ்காரம், சக்திகள், குணங்களுக்கு கட்டளையிடக்கூடிய உலக ராஜ்ய அதிகாரி குழந்தைகளுக்கு, தந்தைக்கு சமமாக சம்பூர்ண தன்மையை, நிரம்பிய தன்மையை சமீபத்தில் கொண்டு வரக்கூடிய, உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் ஒவ்வொரு இடத்திலும் மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சக்திசாலி தினத்திற்கான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். இப்பொழுது பாப்தாதாவிற்கு விசேஷமாக யாருடைய நினைவு வந்து கொண்டிருக்கிறது? ஜனக் குழந்தை, அதாவது ஜானகி தாதியின் நினைவு வந்து கொண்டிருக்கிறது. நான் சபையில் அவசியம் ஆஜராகி இருப்பேன் என்று ஸ்பெஷலாக செய்தியை அனுப்பியிருந்தார். அதாவது ஜானகி தாதி பாபா மீட்டுக்கு வரல, பாபா நான் அங்கே கண்டிப்பாக ஆஜராகி இருப்பேன், சபையில் இருப்பேன் அப்படின்னு அவங்க பாபாவுக்கு ஸ்பெஷல் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. அதை பாபா சொல்லிட்டு இருக்கிறார். லண்டன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ரஷ்யா மற்றும் அனைத்து பாரதத்தின் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள குழந்தைகளுக்கு ஒவ்வொருவரின் பெயர் மற்றும் விசேஷத்தன்மை சகிதமாக அன்பு நினைவுகள். உங்களுக்கும் எதிரில் அன்பு நினைவுகள் கிடைத்து கொண்டிருக்கிறது. நல்லது. இன்று மதுபன் நிவாசிகளையும் நினைவு செய்தேன். இவர்கள் முன்னாடி அமர்ந்திருக்கிறார்கள் அல்லவா? மதுபன் நிவாசிகள் கை உயர்த்துங்கள். அனைவரும் மதுபனத்தின் புஜங்கள் ஆவீர்கள். மதுபனத்தில் இருப்பவர்களுக்கு விசேஷமாக தியாகத்தின் பாக்கியம் சூக்ஷ்மத்தில் கிடைக்கிறது. ஏனென்றால் இருப்பது பாண்டவ் பவனில், மதுபனத்தில், சாந்திவனத்தில். ஆனால் சந்திப்பவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. மதுபனத்தில் இருப்பவர்கள் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவங்க அங்கேயே இருந்து இரவு பகல் சேவை செய்கிறாங்க. ஆனால் பாபா மீட் பண்ணும்போது, அதாவது மேடைக்கு எல்லாரும் போவாங்க இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா மற்றவங்க மீட் பண்ணுவாங்க. ஆனால் மதுபன் நிவாசிகளுக்கு பெரும்பாலும் எப்பயோ ஒரு சான்ஸ் தான் கிடைக்குது. அவங்க சாட்சியாக பார்த்துட்டு இருப்பாங்க.
அதனால தியாகத்தின் பாக்கியம் உங்களுக்கு சூக்ஷ்மமா கிடைக்குது, யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்றார். ஆனால் மனதில் சதா மதுபனத்தின் பாவா நினைவிருக்கிறது. இப்பொழுது மதுபனில் வீணானவைகளின் பெயர் அடையாளம் முடிந்து போக வேண்டும். சேவையில், மனநிலையில், அனைத்திலும் மகான். சரிதானே? மதுபனத்தில் இருப்பவர்களை மறப்பதில்லை, ஆனால் தியாகத்திற்கான வாய்ப்பு கொடுக்கிறார். அதாவது தியாகத்திற்கான வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்து பாக்கியத்தை ஏற்படுத்துறேன், நான் உங்களை மறக்கல அப்படின்றார். நல்லது. வரதானம். நெற்றியின் மூலம் திருப்தியின் ஜொலிப்பின் பொலிவை காட்டக்கூடிய சாக்ஷாத்கார மூர்த்தி ஆகங்கள், காட்சியளிக்கக்கூடிய மூர்த்தி ஆகங்கள். யார் சதா திருப்தியாக இருப்பார்களோ அவர்களுடைய நெற்றியிலிருந்து திருப்தி என்ற ஒளி சதா ஜொலித்து கொண்டே இருக்கும். ஒருவேளை அவரை மனச்சோர்வில் இருக்கும் ஆத்மா பார்த்தது என்றால் அந்த ஆத்மாவும் குஷி அடைந்துவிடும், மனச்சோர்வு நீங்கிவிடும். யாரிடம் திருப்தியின் குஷியின் பொக்கிஷம் இருக்கிறதோ அவருக்கு பின்னால் தானாகவே அனைவரும் கவர்ந்திழுக்கப்படுவார்கள். அவருடைய குஷியின் முகம் ஒரு உயிரோட்டமான போர்டாக ஆகிவிடுகிறது. அது அநேக ஆத்மாக்களுக்கு உருவாக்கக்கூடியவருடைய அறிமுகத்தை கொடுக்கும். ஆக இதுபோல் திருப்தியாக இருக்கும் மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய திருப்திமணி ஆகங்கள். அதன் மூலம் நிறைய பேருக்கு காட்சி கிடைக்கட்டும். ஸ்லோகன். காயம் ஏற்படுத்துவர்களின் வேலை காயம் ஏற்படுத்துவது, உங்களுடைய வேலை தன்னை பாதுகாத்து கொள்வது. அவ்யக்த சமிகை. எப்படி தேங்காய் உடைத்து திறப்பு விழா செய்கிறீர்கள், ரிப்பன் கட் செய்து திறப்பு விழா செய்கிறீர்கள், அதேபோல் ஒரே வழி, ஒரே பலம், ஒரே நம்பிக்கை மற்றும் ஒற்றுமை என்ற ரிப்பன் கட் செய்யுங்கள். பிறகு அனைவருடைய திருப்தி மற்றும் மகிழ்ச்சி என்ற தேங்காய் உடையுங்கள். இந்த நீரை பூமியில் தெளியுங்கள். பிறகு பாருங்கள் எவ்வளவு வெற்றி கிடைக்கிறது என்று. ஓம் சாந்தி. मस्तक सिंहासन पे हम आत्माएं, राजन बने और शासन चलाएं। कर्मेंद्रियां कर्मचारी हमारी, भ्रिकुटी बीच दरबार अपना सजाएं। मस्तक सिंहासन पे हम आत्माएं, राजन बने और शासन चलाएं। करे मंत्रणा मिलके मन मंत्री से, समाचार पूछे सजग संतरी से। बड़ी सावधानी से इस राजधानी को माया की छाया से पल पल बचाएं। मस्तक सिंहासन पे हम आत्माएं, राजन बने और शासन चलाएं। कर्मेंद्रियां कर्मचारी हमारी, त्रिकुटी बीच दरबार अपना सजाएं।
है बुद्धि का मुंसिफ बड़ा न्यायकारी। मैं राजा भी राजी सुखी जनता सारी। सुसंस्कारों की जो सेना सजग हो, तो दुर्गुण के दुश्मन से धोखा न खाए। मस्तक सिंहासन पे हम आत्माएं, राजन बने और शासन चलाएं। कर्मेंद्रियां कर्मचारी हमारी, त्रिकुट बीच दरबार अपना सजाएं। खुदा दोस्त की हम पे है छत्र छाया, कि खोया हुआ राज फिर से दिलाया। उपकार उसने किए हम पे इतने, के आभार धरती गगन मिल के गाएं। मस्तक सिंहासन पे हम आत्माएं, राजन बने और शासन चलाएं। कर्मेंद्रियां कर्मचारी हमारी, त्रिकुट बीच दरबार अपना सजाएं।